முக்காலம் அறிவோம் காணொலி அன்பர்களே வணக்கம். இன்று சிறப்பு கதை கேட்கலாமா? சோழபுரம் என்ற நாட்டை பராந்தகன் என்ற மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மென்மையான நுணுக்கமான உணர்வுடையவர் யார் என்று கண்டறிய ஆசை வந்தது. ஏனென்றால் அவன் எதையும் நுணுக்கமாக உணர்ந்து செய்யக்கூடியவன், செயலாற்றக்கூடியவன். முரசறைந்து தங்கள் உணர்வை வெளிப்படுத்தி காட்டுபவர்களுக்கு பரிசுகள் தருவதாக அறிவித்தான். பலரும் வந்து போட்டியில் கலந்து கொண்டனர். ஆனால் அரசனை யாரும் பெரிதாக இம்ப்ரெஸ் செய்யவில்லை. ஆகவே அரசன் திருப்தி ஆகாதிருந்தான். ஒரு நாள் 3 பேர் வந்தார்கள். அவரவரும் தங்கள் சிறப்பை கூறலானார். முதலாம் அவன் கூறினான், எப்படி சுவையாக சமைத்தாலும் அந்த அரிசியிலிருந்து அது எங்கு உற்பத்தியானது என்று நான் கூறிவிடுவேன் என்றான். இரண்டாம் அவனோ, எந்த நீரை நீங்கள் குடிக்க எனக்கு கொடுத்தாலும் அது எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்று கூறிவிடுவேன் என்றான். மூன்றாம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னை எப்படி நீங்கள் உறங்க வைத்தாலும் அதில் உள்ள இடைஞ்சல்களை எல்லாம் கண்டறிவேன் என்றான். மூவர் கூற்றும் அரசனுக்கு வியப்பை ஏற்படுத்தின. மன்னன் பராந்தகன் மூவரின் திறமையையும் கேட்டு வியப்படைந்தான். ஆனால் அவர்கள் கூறுவது உண்மையா அல்லது வெறும் வாய்ச்சொல்லா என்பதை அறிய அவர்களை எப்படியேனும் சோதித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். முதல் சோதனையாக மன்னன் முதல் நபருக்கு ஒரு அற்புதமான விருந்தை படைத்தான். அவன் அதையெல்லாம் சுவைத்துவிட்டு, மன்னா, இந்த சோற்றில் உள்ள நெல் ஆற்றுப்படுகையில் சுடுகாட்டிற்கு அருகில் விளைந்த சென்னல் என்றும் இதில் ஊற்றப்பட்ட நெய் கபில நிற பசுவின் பாலில் இருந்து எடுக்கப்பட்டது என்றும் மிக துல்லியமாக கூறினான். அதாவது அவன் சாப்பிட்ட அரிசி விளைவித்த இடம், அந்த நெல் விளைந்த இடம் சுடுகாட்டிற்கு அருகில் உள்ள ஆற்று படுகைக்கு அருகில் உள்ள வயலில் விளைந்த சென்னல் என்று அவ்வளவு துல்லியமாக கூறினான். அரண்மனையிலிருந்து ஆட்களை விட்டு, சேவகர்களை விட்டு மன்னன் அதை சரிபார்த்து வா, இப்படித்தான் இருக்கிறதா என்று அனுப்பி வைத்தான். அவர்களும் சென்றார்கள். சரிபார்த்த போது அது அப்படியே இருந்தது. மன்னா, இவன் சொன்ன கூற்று உண்மை. சென்னல் படுகைக்கு அருகே, ஆற்றுப்படுகைக்கு அருகே அங்கே ஒரு சுடுகாடு இருக்கிறது. அது மிகவும் சரிதான். அதனால்தான் அவர் சுடுகாட்டு வாடை அடிக்கிறது உங்கள் உணவு என்று அவர் கூறினார் என்று சொன்னார்கள். மன்னன் வியந்தான். ஆனால் மகிழ்ச்சியும் அடைந்தான். இரண்டாம் சோதனையாக அடுத்து ஒரு நபருக்கு ஒரு கோப்பை நீரை குடிக்க கொடுத்தான். அவன் அதை அருந்துவிட்டு, மன்னா, இந்த நீர் கோட்டைக்கு தெற்கே உள்ள பாறை இடுக்கிலிருந்து ஊறி வரும் நீர் என்று கூறினான். காவலர்கள் கோட்டைக்கு தெற்கே சென்று அங்கு உள்ள பாறையை கண்டு அந்த சுனையில் இருந்து நீர் எடுத்து வந்தார்கள். அதைத்தான் இவன் குடித்தான் என்று கூறினான். அவன் கூறியதும் உண்மையாக இருந்தது. மூன்றாவது சோதனையாக மன்னன் மூன்றாம் அவனின் நேரம் வந்தது. அவன் அதிக நுணுக்கமானவனா என்று கண்டறிய ஒரு நல்ல மெத்தை விரித்து மெத்தை மேல் மெத்தை, மெத்தை மேல் மெத்தை, மெத்தையில் வைத்து அடுக்கடுக்காக வைத்து அவரை மென்மையான மெத்தைகளை அடுக்கி அவனை படுத்து உறங்க சொன்னான். இரவு முழுவதும் அவன் அந்த படுக்கையில் உறங்கினான். மூன்றாம் அவன் மறுநாள் காலை அவன் அரசனை சந்திக்க வரும்போது முகமெல்லாம் சோர்ந்திருந்தது. அவனது கண்கள் எல்லாம் சிவந்திருந்தன. மன்னன் கேட்டான், ஏனப்பா, உனக்கு கவரி மோசம் முதற்கொண்டு வீச சொன்னேனே, நீ என்ன தூங்கவில்லையா? சரியாக என்ன நடந்தது? ஏன் களைப்பாக இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்டான். அதற்கு அவன், மன்னா, இரவு முழுவதும் என்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. என் முதுகில் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. அது என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அது என் உறக்கத்தையே கெடுத்து விட்டது பொங்கல் என்று சொன்னான். எப்படியலா? உடம்பு முழுவதும் உறுத்தும் அளவிற்கு என்ன இருந்தது என்று சேவகர்களை விட்டு அவர்கள் அரசர் அதை பார்த்து வர சொன்னார். அந்த 10வது மெத்தைக்கு அடியில் சிறியதாக ஒரு பூ இருந்தது. அது அவன் கழுத்தி பகுதிக்கு அருகில் இருந்ததால் என்னால் உறங்க முடியவில்லை. என் கண்கள் எல்லாம் அதனால்தான் சிவந்திருக்கின்றன என்று அரசரிடம் கூறினான். அரசனுக்கு ஒரே வியப்பும் ஆச்சரியமாக போய்விட்டது. ஆகா, இரவில் உறக்கத்தில் கூட அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய இவனே சிறந்தவன் என்று மன்னன் மூவரையும் பாராட்டி மற்ற இருவரின் திறமைகளை விட மூன்றாம் அவனின் நுணுக்கமான உடல் உணர்வு, சென்சிட்டிவிட்டி அவனை வெகுவாக கவர்ந்தது. அதனால ஒரு சிறிய மலர் இதழின் அழுத்தத்தை கூட உணரும் உன்னுடைய மென்மையான உணர்வுதான்
நான் தேடிய மிக நுணுக்கமான உணர்வு என்று கூறி மூன்றாம் அவனுக்கு பரிசை அளித்து அவனை கௌரவித்து மூவரையும் மன்னனின் அரசவையில் சிறந்த அறிஞர்களாக பணியமர்த்தப்பட்டார். அந்த மூவரும் அரசவையில் பணிபுரிந்து வருகிறார்கள். அந்த அளவில் எப்போதும் நாம் உணர்வோடு இருக்க வேண்டும். வெறும் படித்தல் மட்டும் நம் வாழ்க்கையை உயர்த்தி விடாது. எந்த உணர்வுகள் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும், எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் யோசித்து நல்ல விதத்தில் எல்லோரும் எல்லாவற்றையும் யோசித்து நுணுக்கமான உணர்வுதான் மிகவும் முக்கியம். எதையும் ஆராய்ந்து பார்க்கும் திறன் அவசியம் இருக்க வேண்டும். வளரும் குழந்தைகள் நிச்சயம் உணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். முக்காலமையும் காணொலியில் இணையுங்கள், நண்பர்களாகுங்கள், விரும்புங்கள், பகிருங்கள். தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.